ஹலோ guys, வெல்கம் டு டிக்கி பாலா. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர். ஸோ இந்த கொஸ்டினோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரேவில் கொடுத்துருக்கு எல்லா எலமெண்ட்டுமே ட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் ஒரே ஒரு டைம் வந்திருக்கும். ஸோ அந்த எந்த எலமெண்ட் அந்த ஒரே ஒரு டைம் வந்திருக்கோ அந்த எலமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் இந்த கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதால இது வந்து மோஸ்ட்லி எல்லா பேசிக்கான இன்டர்வியூலையும் இந்த கொஸ்டின் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பற்றி கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போயிடுங்க. வாங்க இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த கொஸ்டினோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஹேஷ் மேப்பில் வந்து அதோட கீழே வந்து நமக்கு இங்கே இருக்க வேல்யூ எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு ஹேஷ் மேப்போட வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்டும் எத்தனை வாட்டி வந்திருக்கோ அதை ஸ்டோர் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிட்டு லூப்பில் ஹேஷ் மேப்பில் இருக்க எல்லா வேல்யூயும் எடுத்து எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு செக் பண்ணாலே எந்த எலமெண்ட் ஒரு வாட்டி வந்திருக்கோ அந்த எலமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பேஸில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்ல எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ கைஸ் இந்த கொஸ்டினோட ஆப்டிமல் சொல்யூஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ஆரோட இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸ்ஆரோட இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூயும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வந்து அது 0 ஆகிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதுக்கு எப்படி ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே ரெண்டு இருக்கு. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதால ஸோ இட்ஸ் கெட் 0. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். அது வந்து யூனிக்கான இருக்க வேல்யூ தான். ஸோ அதை நம்ம ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் 4 இருக்கு. 4 வந்து யூனிக்காக இருக்கா? ஸோ அதை நம்ம எதுவும் கன்சிடர் பண்ண தேவையில்ல. இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது 0 ஆகிடும். இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 0 ஆகிடும். ஸோ மீதி இருக்க என்ன எலமெண்ட் அது வந்து 4 தான். இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் வந்து +1 -1 +2 -2ன்னு வச்சுப்போம். இங்கே வந்து இருக்கிறது ஒரு 1. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? +2 -2 வந்து 0 ஆயிடும். மீதி 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா +4 இருக்கு, இங்கே +1 -1 0, +2 -2 0. ஸோ எல்லா எலமெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 4 தான் ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். சிம்பிள் கொஸ்டின் தான். வாங்க இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் வந்து ரிசல்ட் வந்து நம்ம ஆன்சர் ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ ஒரு ஃபார் லூப் எழுதி எல்லா எலமெண்ட்டையும் வந்து எக்ஸ்ஆர் பண்ணி நம்ம வந்து மீதி இருக்க எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ ஐ வந்து 0லேருந்து நம்ஸ் லென்த் வரை ட்ராவல்ஸ் பண்ணிப்போம். சிம்பிள் தான் கைஸ். ரிசல்ட் வந்து எல்லா வேலையும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு யூனிக் எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். வாங்க ரன் பண்ணி பார்ப்போம். start length sorry. ஸோ கைஸ் அவ்வளோதான். இதை சப்மிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க, சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ கைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிம்பிளான கான்செப்ட் தான். ஆனால் நிறைய பேருக்கு எக்ஸ்ஆரோட கான்செப்ட் தெரியாதால அந்த கான்செப்ட் அவங்களுக்கு தெரியாதான்னு செக் பண்ணுறதுக்காக இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.